சமயம் மந்திரம். ஹலோ கேப்டன் டிவி வியூவர்ஸ், நான் உங்களோட வாணிஸ்ரீ. இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். நம்ம ஷோல மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு. ஆந்தரங்கம், தீர்வு, ஆலோசனை. இப்போ நம்ம பார்க்க போறது ஆந்தரங்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வாணிஸ்ரீ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே டாக்டர், எப்பவுமே நீங்க வந்து எபிசோட்ல நீங்க தான் ஒரு டாபிக் சொல்வீங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை வந்து நீங்க எனக்கு கிளியர் பண்ணணும். கண்டிப்பா கிளியர் பண்ணிடுறேன். அது என்ன பால்வினை நோய் சொல்றாங்களே, அது என்னது அப்படின்னா? தெரியாதா? இல்லையே. பால்வினை நோய்ன்றது வந்து உயிரை கொல்லக்கூடிய நோய். பால்வினை நோய் எய்ட்ஸா? எய்ட்ஸ். ஓகே. அதுக்கும் ரெண்டாவது இன்னொரு பால்வினை நோயில பாத்தீங்கன்னா பெண்களுடைய ஆண்களுடைய பிறப்பு உறுப்பில் அரிப்பு, புண், ஒரு விதமான துர்நாற்றம், அது ஒரு விதமான வியாதி. வீடியாரல்ன்றது ஒரு பால்வினை நோய். அது முத்தி போகும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எய்ட்ஸ் HIV ரேஞ்சு கொண்டு போயிடும். இப்ப அத பத்தி தான் நீங்க கேட்க போறீங்களா? ஆமா, அத பத்தி தான் கேட்க போறேன். அத பத்தி தான் எனக்கு ஒரு டீடைல்ஸா தேவைப்படுது. ஆமா. இது வரைக்கும் நான் டைட்டில் வச்சேன், இப்ப நீங்க டைட்டில் வச்சிட்டீங்க. இப்ப நான் ஒரு டைட்டில் வச்சிருக்கேன். பால்வினை நோய். ஆமா. ஆமா. பால்வினை நோய் என்பது பாத்தீங்கன்னா எனக்காக ஒன்னு சொல்லி பண்ணலாமே, ஏதோ சொல்லல. உங்களுக்காக தான் சொல்ல போறேனே. அப்படியே. ஏன்னா இது முக்கியமான விஷயம். உலக லெவல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து தீர்வு இல்லாம இன்னும் இருக்கு. ஓகே. எய்ட்ஸ் நோய்க்கு இன்னும் பெரும்பாலும் பயத்தோட தான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்கும்போது அந்த நோயினுடைய தாக்கம் எப்படி வருது, எதனால வருது அப்படின்றத நம்ம சொல்லலாம். வியூவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டவுட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லிடுறோம். அதாவது பாதுகாப்பான உடல் உறவு கண்டிப்பாக ஆபத்தை விளைவிக்காது. அதாவது பாதுகாப்பான உடல் உறவு செக்ஸ் கண்டிப்பா அவங்க உயிருக்கும் உடலுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. பாதுகாப்பற்ற உடல் உறவு கண்டிப்பா வாழ்க்கையே தொலைச்சிரும். ஆல் அவுட் அப்படி கூட சொல்லலாம். இது எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நோய் வந்து? அதாவது முதல்ல தெரிஞ்சுக்கிறது அப்பாற்பட்டது, நம்ம வரக்கூடாம தடுக்கணும்ன்றத முதல்ல நம்ம சொல்லிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணிட்ட இருக்கான், ஒரு ஆண் போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பான். ஒரு பெண்ணிட்ட போய் நம்ம தவறான செயல் செய்யணும்னு முடிவு எடுப்பான். அந்த தவறான செயல் முடிவு எடுக்கும் போது அவன் பயத்துல என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல காண்டம்ஸ் யூஸ் பண்றாங்க. பெரும்பாலும் காண்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு பெண்ணிட்ட போயிட்டு வராங்க. அது வந்து சேஃப்டி. ஆனா நிறைய ஆண்கள் அப்படி பண்றதே இல்லை. அந்த நேரத்துல கிடைக்காத ஒரு பொருள் காண்டம்ஸ். கடையில போய் கேட்க கூட கூச்சப்படுவான். சார் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சீங்கன்னு அவர் என்ன பண்றாரு, டைரக்ட் கான்டாக்ட் அப்படின்னும் போது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி கேர்ள் கண்டிப்பா அப்படி ஒரு வியாதி வரவே வராது. அதாவது ஒரு கணவன் மனைவி இல்லறம் என்பது அது இயற்கையானது. அதுல இந்த வியாதிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க காண்டம் யூஸ் பண்ணணும் அவசியமும் கிடையாது. ஆனால் இந்த தவறான பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு ஆண் செக்ஸ் வச்சுக்கும் போது கண்டிப்பாக பால்வினை நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி செக்ஸ் வச்சினா கண்டிப்பா அவங்க சேஃப்டி யூஸ் பண்ணி ஆகணும். சேஃப்டி யூஸ் பண்ணும்போது ஒருத்தருடைய விந்து அந்த இன்னொருத்தருக்கு உள்ள செலுத்தும் போது ஆகக்கூடிய இன்ஃபெக்ஷன் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அது நோயினுடைய தாக்கத்தை அதிகப்படுத்தி VDRL நோயை உற்பத்தி ஆகுது. இதெல்லாம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்களுக்கு அவங்களுக்கே தெரியாம அந்த பெண் உறுப்புல அரிப்பு, புண்கள் இது மாதிரிலாம் வந்துடும். இவரு காண்டம் யூஸ் பண்ணாம என்ன பண்ணுவாரு, அந்த பெண்ணிட்ட போய் செக்ஸ் வச்சுக்குவாரு. செக்ஸ் வச்சுன்னா அவருக்கு மறுநாள் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பெண்ணுக்கு என்னென்ன வியாதி என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் இவருக்கு வர ஆரம்பிச்சிடும். அது வர ஆரம்பிக்கும் போது சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு பால்வினை நோய் உள்ள அதாவது எய்ட்ஸ் நோய் உள்ள ஒரு பெண்ணிட்ட போயிட்டு தொடர்பு வச்சுக்குவாரு காண்டம் யூஸ் பண்ணாம. மறுநாளே போய் இவருக்கு போய் பிளட் செக் பண்ணி பார்ப்பாரு. அப்ப மறுநாளே தெரியாது. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு எய்ட்ஸ் உள்ள ஒரு பெண்ணுடன் தொடர்பு கொள்றாரு அப்படின்னு வச்சுங்களேன், இவர் ஒரு 2 நாள் சென்று ஒரு வாரம் சென்று நம்ம பிளட்டை செக் பண்ணி பார்க்கலாம், அந்த வியாதி நம்மளுக்கு வந்துருமானா உடனே வராது. ஒரு மாதம், 2 மாதம், 1 வருடம், 2 வருடம் அவங்களுடைய அந்த நோயினுடைய தாக்கங்கள் வெள்ளையணுக்கள் சிவப்பணுக்கள் குறையும் போது அவங்களுக்கு அந்த வியாதி வெளியே வர ஆரம்பிக்கும்.
ஓகே அப்பதான் வந்து அப்பதான் வந்து இவருக்கு எய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அதால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பால்வினை நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளவங்களுக்கு ஓகே இப்போ நிறைய மூலிகை சிகிச்சைகள்லாம் நிறைய இருக்கு. அந்த மூலிகை சிகிச்சை அவங்களை வந்து ஆட்கொல்லி நோய், அதாவது சாகடிக்காம ஒரு உயிரை, அதாவது அவங்க வந்து உயிர் போகாம பாதுகாக்கக்கூடிய மெடிசன்லாம் இப்போ வந்து சித்தாவில் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே வியாதி குணப்படுறது கஷ்டம், அத வந்து கொஞ்ச நாளுக்கு கியூர் டெம்பரரியா பண்றது கடினம், கியூர் பண்ணிக்கலாம். ஆனா வந்து சாகாம பாத்துக்கலாம். இவர் வந்து உயிர் வாழ்வாரு. ஓகே இவர் வந்து உடம்பு வந்து ரொம்ப மெலிஞ்சி போகாம, எய்ட்ஸ் பாலினை நோய் உள்ளவங்களுக்கு, எய்ட்ஸ் நோய் உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா சக்கச்சவேன்னு அழகா இருப்பாங்க, கலர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும், கருப்பாயிடுவாங்க, கண்ணம் ஒட்டி போயிடும், கை கால்லாம் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி மெலிசாயிடும், மோஷன் அடிக்கடிக்கு போவோம். ரெண்டாவது அந்த வியாதினால வந்து வாய் துர்நாற்றம் வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா குடல் புண்கள் வரும், உறுப்புல வந்து புண்கள் வரும். இது மாதிரி வியாதிலாம் வந்து ஆளை வந்து அவுட் பண்ணிடும். அது வராம தடுக்கிறதுக்கு இப்ப மூலிகைகள் நிறைய இருக்கு. அதை விட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப இந்த எபிசோட் மூலியமா தயவு செய்து நீங்க வந்து ஒரு தவறான பழக்கங்கள் இருந்தால் தயவு செய்து விட்டுருங்க. அப்படியே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆமா சேஃப்டிக்கு நீங்க கண்டிப்பா காண்டம் யூஸ் பண்ணுங்க. நீங்க காண்டம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பெண்ணுக்கும் நல்லது, அந்த ஆணுக்கும் நல்லது. ஆனா நீங்க வந்து ஏதோ அர்ஜென்ட் ஆபத்துல ஏதோ கிடைச்சிச்சுன்றதுக்காக நீ டக்குன்னு போய் உள்ள நுழைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை ஃபுல்லாவே நீ அனுபவிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்வா சாவா, வாழ்வா சாவா, நம்ம இருப்போமா செத்து போயிடுமா அப்படின்ற எண்ணங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்துரும். அதாவது போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கல்யாணம் ஆயிட்ட அப்புறம் அவங்க வைஃப் கூட ஒரு நல்ல சம்சாரம், கல்யாணம் ஆனா வைஃப் கூட தான் போறாங்களா இல்ல? ஆனா நம்மளோட கல்ச்சர் வந்து அப்படிதானே இருக்கு, அப்படிதான் இருக்கு, கணவர் ஒரு வைஃப் அப்படிதான் இருக்கு. ஆனா நிறைய ஆண்கள் அப்படி இல்லையே. இல்ல நிறைய ஆண்கள் வந்து இருக்கணும், அத வந்து ஃபாலோ ஒருத்தர் லெட்டர் போட்டாருல்ல, ஒரு லெட்டர்ல நிறைய வெரைட்டி பாக்குறேன் அப்படின்னா பாருங்க, நிறைய வெரைட்டி பாக்குறவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த அட்வைஸ். வெரைட்டி பாக்குறவங்க, வெரைட்டி பொண்ணுங்கட போவங்க வந்து கண்டிப்பா இந்த சேஃப்டி வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா யூஸ் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் வெரைட்டி வேண்டாம், அத வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பாலினை நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கான நம்ம வந்து முழு விளக்கம். ஓகே டாக்டர், இன்னைக்கு எபிசோட்ல இத வந்து HIV வந்து கியூர் பண்றதுக்கு நீங்க என்ன உணவு செஞ்சு காமிக்க இல்ல கியூர் பண்றதுக்கு இல்ல, ஒரு அத வந்து HIV கியூர் பண்ண முடியாது. ஓகே, தடுக்கலாம், தடுக்கலாம், அதாவது சேஃப்டியா இருக்கலாம். ரெண்டாவது இது வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேணா ஒரு உணவா செய்யலாம். பத்தமுந்திரி பலான சட்னி, எஸ், ஓகே, அத நம்ம சட்னியா செஞ்சு வியூவர்ஸ்க்கு நம்ம காட்டுவோம். அதை சாப்பிட்டு அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். பெரும்பாலும் இந்த நோயிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இயற்கை வைத்தியத்துல நிறைய மூலிகைகள் இருக்கு, ஆரோக்கியமா இருக்கலாம். ஆனா வந்து குணப்படுத்தணும்ன்றது கடினம். கண்டிப்பாக இந்த பத்தமுந்திரி பலான சட்னியை சாப்பிட்டு ஆரோக்கியத்தோட இருக்கணும். ஓகே டாக்டர், பத்தமுந்திரி பலான சட்னியை வந்து ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே வியூவர்ஸ், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா ஒரு இந்த டிஷ்ஷை செஞ்சு காமிக்க போறோம். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். டாக்டரை பார்த்து என்னுடைய கைரேகையும் அவங்க கைரேகையும் பார்த்து பிடிச்சிட்டு, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லைங்க, நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம். நான் இல்லை கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு, சில பேருக்கு வந்து ஒரு மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து 2 டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு 3 டோஸ் எடுக்கணும். எனிஹா 3 டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரே டோஸ் தான் எடுத்தோம். எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு. 2 monthsல சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd month வந்தோம். அவங்களுக்கு வேணாம், நீங்கள் வரைக்கும் 1 month சாப்பிடுங்க. அது வரைக்கும் நல்லபடியாக குழந்தை போகும், நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். 4 வருஷம் குழந்தை எல்லாம் இருந்தது. டாக்டர் பழனிசாமி கிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாசத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிருந்தாங்க வீட்டில். இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். வந்து கிட்ட நல்ல மருந்து நல்லா இருந்துச்சு. 2 மாசம் தான் சாப்பிட்டேன். 3 மாசம் சொன்னாலே, ஆனால் 2 மாசத்துலேயே எனக்கு கழுவு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை இல்லாமல் வந்தோம். உங்களை எதுவும் கேள்விப்பட்டு வந்தோம். எங்கேயும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி, இது 3 வருஷத்துல 3 வயசுல பையன் இருக்கான். இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் சரியாகல. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம். இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது எங்களுக்கு.
சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள் இப்போ. சார் கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் 1 மாதம் தான் சாப்பிட்டோம். குழந்தை 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பயணி வந்து பார்த்தோம். மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம். கன்சீவ் ஆகிட்டோம். 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க. பெண் குழந்தையோடு வந்திருக்கோம். 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க மெடிசன் எடுக்கணுன்னு. 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. எனக்கு 6 மாதம் டைம் சொல்லியிருந்தார் சார். அதுக்குள்ளே 3 மாதத்துல எங்களுக்கு குழந்தை. எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம். ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாதத்தில் குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2ஆவது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்கும். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நீங்க பார்க்க போறது தீர்வு. ஓகே டாக்டர், இப்போ என்ன செய்ய போற டிஷ்? இந்த பால்வினை நோய் சம்பந்தப்பட்ட ஓகே பிரச்சனைகளுக்கு பத்த முந்திரி பலான சட்னி செய்ய போறேன். பத்த முந்திரி பலான சட்னி. ஓகே, சோ என்னல வேணும் இதுல என்னென்ன டிஷ் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறியா நங்கை. ஓகே, நங்கை சிறியா நங்கை, சின்ன நங்கை. சின்ன நங்கை இல்ல, சிறியா நங்கை. சிறியா நங்கை அது அப்படினா அது வந்து ஒரு விஷமுறிப்பு உள்ள ஒரு மூலிகை. ஓகே, அதாவது ஸ்கின் டிசீஸ், தோல் வியாதி, பால்வினை நோய் எல்லாத்துக்குமே இந்த ரொம்ப கசப்பா இருக்கும். சிறியா நங்கைன்ற ஒரு பொடி, தேங்காய் பத்தை, முந்திரி, பச்சை மிளகாய், சிறியா நங்கை, சால்ட், இதை போட்டு நம்ம ஒரு சட்னி செஞ்சு சாப்பாட்டுல தொட்டு சாப்பிட போறோம். ஓகே, சாப்பாட்டுல தொட்டு தோசை அந்த மாதிரி தோசை, சட்னி, இட்லி எல்லாத்தையும் தொட்டுக்கலாம். இப்போ நம்ம சட்னி தான் அரைக்க போறோம். அடுப்புக்கு வேலை கிடையாது. அடுப்புக்கு வேலை கிடையாது. வெறும் மிக்ஸிக்கு தான் வேலை. ஒன்லி மிக்ஸிக்கு தான் வேலை. ஓகே, சோ தேங்காய் கொடுங்க. ஓகே, அடுத்து முந்திரி. ஓகே, பச்சை மிளகாய். ரொம்ப காரம் போடக்கூடாது. சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு தான் காரம். ரொம்ப காரம் வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா இல்ல கசப்பு வேற இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கசப்பா இருக்கும் இது. ஆமா, ஆனா வியாதி போகணுன்றதுக்காக கசப்பா பார்க்க கூடாது. ஓகே, ஓகே, சால்ட், தண்ணி, வாட்டர், தேவையான அளவுக்கு தண்ணி. சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி விடணும். ஓகே, தேங்காய் மழியணும் இல்லையா? அதுக்காக இப்படி என்ன தண்ணி சட்னி பண்ண போறீங்களா? தண்ணி சட்னி, கட்டி சட்னி. கட்டி சட்னி மேல அடிக்காம சட்னி ரெடி. ஓகே, பவுலுக்கு சர்வ் பண்ணிடலாமா? சட்னி ரெடி. ஓகே, சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி ரெடி. பத்த முந்திரி பலான சட்னி. பலான சட்னி. பலான தயவு செய்து வேணாம், பால்வினை நோய் வரும். அப்படி பால்வினை நோய் இருந்தவங்க இந்த சிறியா நங்கை, தேங்காய், முந்திரி இதெல்லாம் போட்டு சட்னியாக செஞ்சு கூட சாப்பிட்லாம். இல்லை சட்னியாக வேணாம்னா சிறியா நங்கை பவுடரையும் போட்டு சாப்பிட்லாம். பத்த முந்திரி பலான சட்னியை வாணிஷ்டி கையில் கொடுக்குறேன். நோய் உள்ளவங்க நீங்க சாப்பிட தேவையில்லைங்க. நோய் உள்ளவங்க நம்ம என்ன பண்ணிக்கணும், இது மேலே எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வந்து மெயினாக வந்து ஹெச்ஐவி ப்ராப்ளம் வந்து ரொம்ப பேருக்கு இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெரைட்டியாக வந்து நிறைய பேர் கூட போயிட்டு சேஃப்டி இல்லாமல் வந்து செக்ஸ் பண்ணுறதுனால வந்து இந்த மாதிரி ஒரு டிசீசஸ் வருது. ஸோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக வந்து நீங்கள் சேஃப்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்து சாப்பிடுங்க. இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டெம்பரரியாக வந்து ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க.
ஒரு நல்ல லைஃபை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர், ஒரு நல்ல டிஷ்ஷை வந்து ஒரு டிசீஸுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி ஆமா, பத்த முந்திரி பலான சட்னி சாப்பிட்றவங்களுக்கு பாலின நோய் கண்டிப்பாக அறவே குறைய வாய்ப்பு இருக்கு. தயவு செய்து மேடம் சொன்னபடி சேஃப்டியா இருங்க. சேஃப்டியா இருந்து இத வந்து ஒருவேளை அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருங்க. ஓகே தானே டாக்டர்? ஓகே ஓகே டாக்டர், ஒரு நல்ல வந்து டிஷ்ஷை வந்து வியூவர்ஸுக்கு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அவங்க வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு எங்களோட சார்பா நன்றி. ஓகே வியூவர்ஸ், நம்ம நிகழ்ச்சியில அடுத்த வரப்போகுது ஆலோசனை. அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக். பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தேங்க, எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க, டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தேங்க. அப்புறம் குழந்த சக்ஸஸ் ஆச்சு, 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறமா வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான். 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க. பரவாயில்லைங்க, இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து சார். மருந்து சாப்பிட்டா 2ஆவது மாதத்துல நின்றுடுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து போய் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்கள் எவ்வளோ டாக்டர் கிட்ட பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைக்கு போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனி சார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட்டு சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கன்வின்ஸாக 3 மாதம் சாப்பிட்டோம். அது போய் உடனே கன்வின்ஸர் ஆயிடுச்சு. அது போய் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழம் இருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் எங்கெங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம். 3 மாதத்துல எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்துக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பழனி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க, 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுச்சு. அடுத்த சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இது ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரி சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரி கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்பான்னு சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்க கண் முன்னாடியே. வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நம்ம பார்க்க போறது ஆலோசனை. ஓகே டாக்டர், இன்னைக்கு என்ன லெட்டர் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் மேம். ஓகே. வணக்கம் டாக்டர் அண்ட் வாணிஸ்ரீ மேடம். என் பேர் மாலினி. எனக்கு வயசு 23. எங்க வீட்ல எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க டாக்டர். என்னோட டவுட் என்னன்னா, என்னோட வெஜ்னாலே அவுட்டர் லேயர் ரொம்ப திக்கு அண்ட் ஹார்டா இருக்கு. ஓகே. அண்ட் அது பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணா அப்போ அவங்க எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து ஏதோ அவங்க வெஜினா கிட்ட ஒரு திக் லேயர். நல்ல ஒரு அருமையான கேள்வி, அது நல்ல விளக்கம் சொல்லலாம். ஸோ ஓகே. அண்ட் எனக்கு பீரியட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி பெயின் வருது. பீரியட்ஸ் டைம்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி பெயின் வருது. பிகாஸ் என்ன பெயின் வந்து சொல்லலை அவங்க, ஸ்டொமக் பெயினா இல்லை வெஜினா பெயினா வந்து என்ன சொல்லலை. அந்த டைம்ல அந்த அவுட்டர் ஸ்கின் ரொம்ப திக்கா ஆகுது. அந்த அவுட்டர் ஸ்கின் வந்து திக்காகுதுன்னு சொல்றாங்க. எனக்கு இது ரொம்ப பயமா இருக்கு. அண்ட் இது ப்ராப்ளமா என்னன்னு தெரியாது. இது என்ன ப்ராப்ளம்னு தெரியாது டாக்டர். ஸோ ப்ளீஸ் கிவ் மீ குட் சொல்யூஷன். ஸோ யுவர்ஸ் மாலினி, தேங்க்யூன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாலினிக்கு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வஜினாவுடைய அந்த மேல்புறம் உள்ள சுவர் 2 வாய்ப்பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நல்ல முரட்டுத்தன்மையாக இருக்குது, ரொம்ப திக்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் வந்து உடலை பொறுத்து தான், உடம்புனுடைய ஸ்கின்னை பொறுத்து தான். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்கின் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். அவங்களுடைய ஸ்கின் வந்து ஹார்ட் ஸ்கின். வெஜினா வந்து பார்த்தீங்கன்னா
உடம்பினுடைய வளர்ச்சி பொறுத்து தான். ரொம்ப லீனா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வஜினா வந்து உள்ள ஒட்டி இருக்கும். ஓகே. அதாவது ரொம்ப லீனா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க வஜினாலாம் வந்து செதை இல்லாம ரொம்ப ஒட்டி இருக்கும். ஓகே. கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் ஃபேட்டுனா கொஞ்சம் நார்மலா ஃபேட் இருக்கிறவங்களுக்கு அந்த வஜினா வந்து ஓரளவுக்கு சதைப்பற்றோட ஓரளவுக்கு சதைப்பற்றோட அவங்களுக்கு வந்து அந்த வஜினா வந்து அமையும். ஒரு சிலர் ரொம்ப ஃபேட்டா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சதை வந்து ரொம்ப மேல இருக்கும், வஜினா ரொம்ப வந்து ஒரு பாக்குறதுக்கு சதையோட கூடிய வந்து சதை தான் தெரியுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபேட்டா. இது வந்து இது மாதிரி உள்ள ஒரு உறுப்பு தான் பெண் உறுப்பு. இதுல அவங்களுக்கு வந்து ஸ்கின்னு தான் பிரச்சனையா இருக்கு, ஹார்டா இருக்குன்னு தான் சொல்றாங்க, ரொம்ப ஸ்மூத்தா இல்ல. அது வந்து பீரியட்ஸ் டைம்ல வந்து ரொம்ப வலி வந்து எந்த வலின்னு சொல்லல அவங்க. ஏன்னா பெண்களுக்கு பெரும்பாலும் டே டைம்ல வந்து வெஜினா வலிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸ்டொமக் தான் பெயின் இருக்கும். ஆமா, பெயின் ரொம்ப கொடுக்கிறது யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஸ்டொமக் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அவங்களுக்கு வஜினாவில் வலி வர வாய்ப்பு இல்லை, ஏதோ வயிற்று வலி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் வஜினா பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரச்சனையே இல்லை. திருமணம் ஆன உடனே அவங்களுக்கு அது என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா சுருங்கி விரிய தன்மை உருவாகும். அப்போ ஹார்டா இருக்கிற ஒரு பெண் உறுப்பு நார்மலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி அந்த செக்ஸ் பண்றதுனாலே செக்ஸ் பண்றதால தான். செக்ஸ் பண்ணும்போது உணர்ச்சியின் மூலமாக அவங்களுடைய பெண் உறுப்பு தளரலாம், விரியலாம், சுருங்கலாம். அல்லது ஒரு குழந்தை பிறந்த உடனே டெலிவரி ஆகலாம், அப்ப வந்து விரியும் சுருங்கும். அப்ப அவங்களுக்கு இந்த பிரச்சனை வர வாய்ப்பே கிடையாது. ஹார்ட் ஸ்கின்ன்றது வந்து அவங்களுடைய உடம்பினுடைய ஸ்கின் தான் தவிர வஜினாவுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. பலவிதமான சில பேர் குழப்பி விட்டுருவாங்க, அப்படியா உனக்கு அப்படியா இருக்கு, ஏதாவது வியாதியா இருக்கு போது, ஏதாவது பிரச்சனையா இருக்கு போது பயமுறுத்திடுவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நார்மலா எல்லா பெண்களுக்கும் ஹார்டா தான் இருக்கும். சின்ன பொண்ணு 23 வயசு ஆகுது, திருமணம் ஆகலன்றதால அது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். திருமணம் ஆன உடனே அவங்களுக்கு அது மாற்றம் தெரியும், மாற்றம் வரும்போது அது கண்டிப்பாக தளர ஆரம்பிக்கும். சோ என்ன சொல்றீங்க, வெஜினா ப்ராப்ளம் கிடையாது, அந்த வந்து ஸ்கின் அவங்க உடம்பு பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கின் மாறிட்டே இருக்கும், அந்த திக்னஸ் தின் ஆகுறது வந்து அவ்வளவுதான். அது உடம்பு அந்த ஃபேட்னஸ் அந்த இருக்குறதுனால அந்த. ஓகே, சோ இது ஒன்றும் ஒரு பயப்படுற விஷயம் பயப்படவே வேண்டாம். திருமணமானால் நல்ல ஆரோக்கியமான செக்ஸ்க்கு எதுவும் பிரச்சனை வராது. கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த செக்ஸ் பண்றதுனால அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் எலக்ட்ரிக் மாதிரி கண்டிப்பா விரிவது விரியும் சுருங்கும் தன்மை எப்பவே உண்டு. ஓகே, சோ ஒண்ணுமே பெண் உறுப்புக்கும் உண்டு, ஆண் உறுப்புக்கும் உண்டு. ஆமா, கண்டிப்பா வெஜினா ஒரு ப்ராப்ளம் வந்தானே ஒரு பயமா இருக்கு, என்ன ஆயிச்சோ ஏதோ மெயின் பிரச்சனையே அதுதானே உங்களுக்கு. மெயின் அதுதானே, மெயினா அதானே வேணும், லைஃபே அதுதானே. ஆமா, லைஃபே அதுதானே. அப்ப கொஞ்சம் கூட ஏதாவது இதாச்சுனாலும் அப்படியே பயமா இருக்கு, என்ன ஆயிச்சுன்னு சொல்லி பயமா இருக்குல்ல டாக்டர். சோ ஓகே, மாலினி வந்து இது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. உங்களோட அந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்கின் சேஞ்சஸ் ஆகும்போது அந்த மாதிரி உங்களுக்கு ஹார்ட்னஸ் அந்த மாதிரி வரும். சோ மென்சஸ் வந்து ஆகும்போது நீங்க பெயின்னு சொல்லிருக்கீங்க, பட் அது என்னன்னு மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் ஆயிருந்தா அது கண்டிப்பா ஒரு நேச்சுரலா லைட்டா வெஜினா பெயின் வந்தாலும் சரியாயிடும். நீங்க கண்டிப்பா பயப்படாதீங்க, டாக்டர் சொன்ன மாதிரி அதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர், இன்னைக்கு எப்படி போச்சு உங்களுக்கு? எப்படி நல்லா போச்சு மேடம். சோ நாங்க வந்து நல்ல விஷயத்தை பேசிருக்கோம், வந்து HIV பத்தி பேசிருக்கோம், அதே வந்து ஒரு வெஜினா ப்ராப்ளம் பத்தி நம்ம பேசிருக்கோம். சோ உங்களுக்கு அருமையான கருத்து, அருமையான ஒரு கேள்வி பதில், ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு டாபிக்ல நம்ம கொண்டு போயிட்டோம். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ஓகே டாக்டர், உங்களுக்கு எப்படி போச்சு? நல்லா போச்சு. அப்படியா? நல்லா போச்சு. சோ நான் சொல்லாம எப்படி போச்சு? நல்லா போச்சு. சோ மேட்சிங் Dress வேற போட்டுருக்கு. அப்படியா? நான் கவனிச்சிட்டீங்களா? ஆமா, நான் அப்பவே கவனிச்சு சொல்ல நினைச்சேன், பட் மறந்துட்டீங்க. அப்படியா? இன்னைக்கு மேட்சிங்கா இருக்கும் நம்ம. அப்படியா? அதான் கிளு சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஓகே ஓகே, சோ நீங்க இந்த மாதிரி மேட்சிங்கா போட்டுருக்கீங்க, அதனால ஒரே சந்தோஷம். இனிமே நான் மேட்சிங்கா போட்டுறதா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, நான் மேட்சிங்கா போட்டு வந்தேன். ஓகே ஓகே, thank you டாக்டர். சோ ஓகே, thank you. அப்ப ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், எடுத்துட்டு வரோம். கொடுத்துருவோம். மேட்சிங்கா போடும்போது பிஞ்ச் பண்ணிடு. நிறைய ஸ்வீட் கொடுத்துருவோம். உங்களுக்கு இல்லாதா? எந்த ஸ்வீட்ஸ் கொடுக்குறீங்க? என்ன ஸ்வீட் வேணுமோ கொடுத்துருவோம். அப்படியே. ஓகே ஓகே, thank you டாக்டர், thank you so much. thank you. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பேசியிருக்கோம், HIV பத்தி பேசியிருக்கோம். அதுக்கு என்ன எப்படி நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் வந்து கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க டாக்டர் சொன்ன மாதிரி. அதே மாதிரி மாலினி வெஜினா வந்து எப்படி, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது வந்து ஒரு பயப்படுற ஒரு விஷயம் கிடையாது. கண்டிப்பா அது வந்து ஒரு ஸ்கின்னால அந்த மாதிரி உங்களுக்கு ஹார்டா இருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். ஓகே, மறுபடியும் உங்களை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட எபிசோட்ல சந்திக்க போறேன். அது வரைக்கும் உங்களோட வாணிஸ்ரீ. லவ் யூ, பை பை, டாடா.
டாக்டர் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம் தான் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். 3ஆம் மாதமே பாப்பா நின்றுச்சு. 9 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்கு. இது இருக்கான், உங்க முன்னாடி தான் இருக்கான், உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே. பழனி டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிறந்ததுலேருந்து தான் எங்களுக்கு சந்தோஷன்றது வாழ்க்கையில் வந்தது. ரொம்ப நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். நான் ட்ரீட்மெண்ட் மூலிமா நான் ஒரு ஆண் குழந்தை பார்த்தேங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்க ஒரு குழந்தை பெற்றெடுத்து எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். 3ஆம் மாசத்துல எங்க வீட்டுல கன்சீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசி என்னன்னு தெரியல. நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷமா நல்லா இருக்கிறோம். நாங்கள் 16 வருஷமா குழந்தை இல்லாமல் பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குது. இப்போ திருவண்ணாமலைக்கு போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 4-5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம். பிரச்சனையும் சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னார் டாக்டர். 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரே மாசத்துல என் பையன் தங்கிட்டான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.